Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Education Promotion Center EPC நிறுவனத்தினால் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழிப்பாடத்தை ஒரு தெரிவுப்பாடமாக கொண்டு எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 14வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசீன் என்ற பாட புத்தகத்தின் 2வது பாகம் அல் ஜுஸு சானி அதை நாங்கள் படிச்சுட்டு வரோம். கடைசியாக இடம்பெற்ற வகுப்பில், இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசீன் 2ஆம் பாகத்துடைய ஒரு பாடத்தை பார்த்தோம். 135ஆம் பக்கத்தில் உள்ள பாடத்தை நாங்கள் பார்த்தோம். ரைட், இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் ஒரு டெக்னிக்கல் எரர் காரணமாக எங்களுக்கு அந்த வகுப்பை நாங்கள் ஃபோன் ஊடாகத்தான் செய்தோம். எனவே நாங்கள் 105ஆம் பக்கத்தில் இருந்து பார்க்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் ஃபிஸ் சஃபி என்ற இந்த பாடத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், இந்த உரையாடலை பார்ப்போம். ரைட், ஒரு வகுப்பறையில் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான ஒரு உரையாடலாக இந்த உரையாடல் இருக்குது. ஹிவார் என்ற கருத்து என்ன? உரையாடல். ரைட், யாராவது 2 பேருக்கு இந்த உரையாடலை வாசிக்கலாம். ரைட், வாசிங்க பார்க்க. யாரு? சரி, ரைட், ஓகே, செய்ங்க பார்க்க உரையாடலை. அல் முதாரிஸ். ரைட், அல் முதாரிஸ் அந்த ஆசிரியர்னா? சரி, அப்போ நான் ஆசிரியராக வாரேன். ரைட், யாராவது மற்ற இதை வாசிங்களா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. ஓகே, லிமாதா غبت அம்சி யா அலி? ذهبت إلى المستشفى لازال والدي مريضا. مريض. ولماذا غبت أنت يا أحمد؟ ذهبت إلى المدرسة. غبت أنت يا أحمد؟ ذهبت إلى المدرسة لأن واصلة لأن والدي مسافرة. أنتما تتأخران دائما. قابلني بعد الحصة يا علي وأنت كذلك يا أحمد. சரியா? ரைட், ஓகே. பாருங்க, சின்னொரு ஹிவார் தான். உங்களுக்கு தெரியும் இந்த ஹிவார். அதில் பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியுமேண்ணா? ரைட், ஓகே. அதில் பாருங்க, சலாத்தோட ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பாருங்க, தலைப்பெண்ணா ஃபிஸ் சஃபி. ஃபிஸ் சஃபி என்ன கருத்து? என்ன? வகுப்பறையில் என்பதுதான் கருத்து. அஸ்ஸஃபண்டா வகுப்பறை. ஓகே, அதுக்கு இன்னொரு சொல்லொண்டு சொல்றேன். சொல்லுங்க பார்க்க. அஸ்ஸஃபு பதிலாக இன்னும் ஒரு சொல்லொண்டு. எக்ஸாம் பேப்பர்ல சில நேரம் மொத்த கருத்து கேட்டு வரையிலும். அஸ்ஸஃப் என்றது வகுப்பறை என்பது போல வகுப்பறையை குறிக்கின்ற இன்னும் ஒரு அரபு சொல்லொண்டு. யாரு தெரியும்? அல் ஃபாசில். ஓகே, வெரி குட். என்ன சொல்? அல் ஃபாசில். அதை எழுதி கொள்ளுங்க. தெரியாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. அல் ஃபஸ்ல் என்ற கருத்து என்ன? அல் ஃபஸ்ல் வண்டா வகுப்பறை தான். அப்ப அஸ்ஸஃப் என்றாலும் வகுப்பறை தான், அல் ஃபஸ்ல் என்றாலும் கருத்து வகுப்பறை தான். ரைட், ஓகே. அப்ப ஃபி என்ற கருத்து இல், அது தெரிந்தானே. ஃபிஸ் சஃபி என்ற கருத்து என்ன? அப்ப வகுப்பறையில் என்று வரும். ரைட், அப்ப ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான உரையாடல் ஆரம்பிக்குது. எப்படி? சலாத்தோட ஆரம்பிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று ஆரம்பிக்குது. அவரை பாருங்க நீங்க. லிமாதா கிப்த அம்சி யா அலி. லிமாதா கிப்த அம்சி யா அலி. லிமாதா என்றா அவளுக்கு தெரியும். ஏன், எதற்காக என்ற கருத்துக்களை வார. லிமாதா, ஏன். கிப்த. கிப்த என்றா
வரவில்லை, சமூகம் அளிக்கவில்லை என்ற கருத்துல தான் வாரது. உண்மையிலே நேரடி கருத்து என்னண்டா காபேண்ட கருத்து என்ன? காபேண்டா காப கருத்து என்ன சொல்லுங்க பார்க்க? காபு என்ன கருத்து என்ன? மறைந்தது. சரியா, மறைந்தது என்ற சொல்ல கருத்துல வர மறைந்தது காப. சரியா, இப்ப நாங்க சூரியன் மறைந்ததுக்கு சொல்றது காபத்தி ஷம்ஸ்ன்னு சொல்ற. காபத்தி ஷம்சு என்ற கருத்து என்ன? சூரியன் மறைந்தது. காபத்தி ஷம்சு. சரியா, காபத்தி ஷம்ஸ் என்ற கருத்து என்ன? சூரியன் மறைந்தது. ஓகே, பின்னடத்துல நாங்க அந்த நேரடி கருத்துல மொழிபெயர்க்க இயலாது. நீ ஏன் மறைந்தாய், நீ எதற்காக மறைந்தாய் என்று சொல்ல இயலாது. இப்ப நீங்க யாரோ சொன்ன மாதிரி காபேண்டா சமூகம் அளிக்கவில்லை என்ற கருத்துலையும் மாறும். ஹவர ஹவர என்று அவளுக்கு தெரியும், சமூகம் அளித்தான். ஹவர அப்ப இது எதிர் சொல்தான் காப. சரியா, ஆனா ஹாவிர் நான் ஆஜராக இருக்கிறேன், நான் சமூகம் அளித்திருக்கிறேன். சரியா, இந்த மாதிரி ஹாதிர் எதிர் சொல்லுன்னா காயிப். ஹுவ காயிப் யா உஸ்தாத், அவன் இன்றைக்கு வரல. சரியா, இப்ப உஸ்தாத் கேட்கிற ஐநா அலி, அலி எங்கே? அப்ப சொல்லலாம் ஹுவ காயிப், ஹுவ காயிப், அவர் இன்றைக்கு வரல, அவர் இன்றைய சமூகம் அளிக்கல. வந்து பாருங்க, லிமாதா ஹிப்த, நீங்க ஏன் சமூகம் அளிக்கல, நீங்க ஏன் வரல என்றுதான் கருத்து. லிமாதா ஹிப்த அம்சி, நேற்று, யா அலி, அலியே நீங்க ஏன் நேற்று வரவில்லை? அலி என்ன சொல்றாரு? ذهبت إلى المستشفى ذهبت إلى المستشفى, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். ذهبت என்றா நான் சென்றேன், எங்க போனேன்? இலல் முஸ்தஷ்வா, வைத்தியசாலைக்கு. சரியா, ஏண்டா? லிஅன்ன ஏனெனில், லிஅன்ன என்று வந்த ஏனெனில், வாலிதி மரீதுன், வாலிதி என்ன? என்னுடைய தந்தை. அபி என்றாலும் வாலிதி என்றாலும் கருத்து ஒன்றுதான். வாலிதி என்னுடைய தந்தை, மரீதுன் ஒரு நோயாளி. விளங்கினா, மரீதுன்னா நோயாளி. மரீலுக்கு இன்னொரு ஒத்த கருத்து சொல்லணும்னு எழுதி கொள்ளுங்களா? சொல்ற சொற்களை நீங்க மறக்காம எழுதி கொள்ளுங்க. சரியா, சகீம், சகீம் என்றாலும் கருத்து நோயாளிதான். ஓகே, சகீம் என்றாலும் கருத்து என்ன? நோயாளியை குறிக்கிற சொல். சகீம், மரீத் ரெண்டும் ஒத்த கருத்து சொற்கள். சரியா, வாலிதி அது உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய தந்தை. அதுக்கு நிகரான ஒத்த கருத்து என்ன? அபி என்று சொல்லலாம். ذهبت إلى المستشفى, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். லிஅன்ன வாலிதி மரீதுன், ஏனெனில் என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. இப்ப என்னுடைய தந்தை ஒரு நோயாளி என்பதனால் நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் என்று மொழிபெயர்க்க மேலும். இதற்கு ரெண்டுமே மொழிபெயர்க்கலாம். ஒன்று இது ஒரு பகுதியாக மொழிபெயர்க்கலாம். ذهبت إلى المستشفى, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். அவர் அடுத்த பகுதியை லிஅன்ன வாலிதி மரீதுன், ஏனெனில் என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. அல்லது ரெண்டையும் சேர்த்து மொழிபெயர்க்கலாம். என்னுடைய தந்தை ஒரு நோயாளி என்பதனால் நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் என்று மொழிபெயர்க்க மேலும். சரியா, ரைட். இப்ப கீழே பாருங்க, அதே வாக்கியம்தான், பேரு மட்டும் மாறிக்குது. வலிமாதா ரிப்த அந்த அஹ்மத், அஹ்மதே நீ ஏன் சமூகம் அளிக்கவில்லை? வலிமாதா, லிமாதா ஏன், ரிப்த சமூகம் அளிக்கவில்லை, அந்த நீ, யா அஹ்மத் அஹ்மதே நீ ஏன் சமூகம் அளிக்கவில்லை? அஹ்மத் ரிப்ளை என்ன? அவர் எங்க போறாரு? ذهبت إلى المطار لأن والدتي مسافرة. ரைட், ذهبت إلى المطار, நான் விமான நிலையத்துக்கு சென்றேன். சரியா, ஏர்போர்ட். ரைட், நான் விமான நிலையத்துக்கு சென்றேன். என்ன வாலிததி, ஏனெனில் என்னுடைய தாய் முசாஃபிரத்துன், பிரயாணம் செய்கின்றாள், ஒரு பயணி. என்னுடைய தாய் ஒரு பயணி என்பதனால் பயணம் செய்யக்கூடியவள், பிரயாணம் செய்யக்கூடியவள் என்றபடியால நான் என்ன செய்தேன்? விமான நிலையத்துக்கு சென்றேன் என்று வரும். ஓகே, ரைட். அவரை பாருங்க, அந்துமா தத்அஹரானி தாயிமன். அப்ப இல்ல இருமை சொற்கள் சொல்லணும் வந்திக்குது. அந்துமா மேல பாருங்க, அந்த தான் வந்திக்குது. அலிக்கு முன்னாலேயும் அந்த என்ற சொல் தான் நிற்குது. இங்க அந்துமா நிற்குது. அந்த என்ற நீ, அந்துமா நகர்த்தன நீங்கள் இருவர் நகரத்துல வரும். அந்துமா நீங்கள் இருவரும், தத்அஹரானி தாமதமாக வருகின்றீர்கள். தஅஹர என்ற கருத்தன, தஅஹர என்றா
தாமதம் அடைந்தான். தஅஹர சரியா? தஅஹர என்றா தாமதமாகினான், தாமதம் அடைந்தான். தஅஹர யதஅஹரு அட நிகழ்கால வினை சொல்லப்படி வார யதஅஹரு. இப்ப ததஅஹரானி என்ன கருத்து என்ன? நீங்கள் இருவரும் தாமதமாகின்றீர்கள் என்ன கருத்துல வரும். நீங்கள் இருவரும் தாமதமாகின்றீர்கள். அப்ப அன்துமா ததஅஹரானி தாயிமன். தாயிமன் என்ற கருத்து எப்போதும். வழங்கினா தாயிமன் என்ற கருத்துன்னா எப்போதும். இப்ப அன்துமா ததஅஹரானி தாயிமன், நீங்கள் இருவரும் எப்போதும் தாமதமாகவே வருகின்றீர்கள் என்றுதான் கருத்து. சரி, அடுத்து பாருங்க காபில் நீ. இது ஏவல் வினை சொல்லணும். காபில் நீ, காபில் நீ. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா காபல என்ற கருத்து என்ன? காபல சிறந்த கால வினை சொல். காபல என்ற காபல என்ன கருத்து? காபல முன்னோக்கினான் இல்லாட்டி சந்தித்தான். இல்ல இல்ல, அது அக்குபல என்றாத்தான் முன்னோக்கினான். அக்குபல என்றாத்தான் கருத்து முன்னோக்கினான். காபல விளங்கல்ல. வரவேற்றான் வந்து இஸ்தக்பல. அப்ப காபல என்றா யாரு தெரியும்? காபல என்றா என்ன கருத்து? காபல என்ன கருத்து? சந்தித்தான். என்ன கருத்து? சந்தித்தான். சரியா? காபல என்ற கருத்து என்ன? சந்தித்தான். ஓகே. அக்குபல என்றாத்தான் முன்னோக்கினான், இஸ்தக்பல என்றாத்தான் வரவேற்றான். சரியா? ரைட். காபில் ஏவலாக வந்திருக்குது. விளங்கல்ல எப்படி? பேஜ் நம்பர் கொஞ்சம் சொல்லு. 105 இல்லாட்டி 106 ஆயிக்குமா? சரியா? 106 105க்குள்ள பாருங்களேன். ஃபிஸ்ஸஃபி என்ற ஒரு தலைப்பு இருக்குது. ஃபிஸ்ஸஃபி. ரைட். காபில் நீ, காபில் என்றா சந்தி, மீட் பண்ணுங்க. யார? என்ன சந்திங்க, என்ன மீட் பண்ணுங்க. அப்ப காபில் நீ பஅதல் ஹிஸ்ஸா. ரைட். ஹிஸ்ஸா என்ன அர்த்தம்? ஆடம் அல்ல. ஹிஸ்ஸா பாடவேலை. வெரி குட். பாடவேலை. பாடவேலைக்கு பிறகு நீங்க என்ன சந்திங்க. விளங்கினா? காபில் நீ பஅதல் ஹிஸ்ஸா யா அலி. அலியே நீங்க பாட வேலைக்கு பிறகு, அந்த சப்ஜெக்ட் பீரியட்னு சொல்ற பீரியட். ரைட். அப்ப பாட வேலைக்கு பிறகு நீங்க என்ன சந்திங்க. வஅந்த கதாலிக யா அஹ்மத். அஹ்மதே நீயும் அவ்வாறுதான். அப்படின்னா நீயும் அவ்வாறுதான் என்ன சந்திங்கன்றதான் கருத்து. வஅந்த நீ, கதாலிக்கண்டா அவ்வாறு, அவ்வாறு என்ற கருத்துல வார யா அஹ்மத். அஹ்மதே நீயும் அவ்வாறுதான் என்ன சந்திங்க என்ற கருத்துல வரும். ஓகே. அப்ப இது ஒரு லேசான ஹிவார் உண்டு இல்லையா? திருப்ப சொல்றேன் பாருங்க. சலாத்தோடு ஆரம்பிக்குது. லிமாதா ஹிப்த அம்சி யா அலி. அலியே ஏன் நேற்று நீ சமூகம் அளிக்கவில்லை அல்லது வரவில்லை. ذهبت إلى المستشفى لأن والدي مريض. நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் ஏனெனில் என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. வலிமாதா ஹிப்த அந்த யா அஹ்மத். அஹ்மதே நீ ஏன் சமூகம் அளிக்கவில்லை அல்லது வரவில்லை. ذهبت إلى المطار لأن والدتي مسافرة. நான் விமான நிலையத்திற்கு சென்றேன் ஏனெனில் என்னுடைய தாய் ஒரு பிரயாணி. அன்துமா ததஅஹரானி தாயிமன். நீங்கள் இருவரும் எப்போதும் தாமதமாகவே வருகின்றீர்கள். சரியா? அல்லது தாமதமாகின்றீர்கள். காபில் நீ பஅதல் ஹிஸ்ஸா யா அலி. அலியே பாட வேலைக்கு பிறகு நீ என்னை சந்தி. வஅந்த கதாலிக யா அஹ்மத். அஹ்மதே நீயும் அவ்வாறுதான் என்று சொல்லி பாடம் முடியுது. இந்த பாடத்துல எதுவும் கஷ்டமான தெரியாத சொல்லிக்குதா? பாடத்துல எதுவும் கஷ்டமான தெரியாத பகுதி இருக்குதா? இல்லதானே? ஓகே. ரைட். இல்லாட்டி இல்ல, இருக்கிறதா இருந்தா கேளுங்க. எதுவும் கஷ்டமான பகுதி இருக்குதா? இல்ல இல்ல சார். ஓகே சரி. ஓகேம்மா. ரைட். அப்ப இதுல இந்த வினாக்களுக்கான விடயம் வந்து நீங்களாகத்தான் எழுதி பார்க்கணும். வேணா
ரைட். அஜிப் என்ற ஒரு கேள்வி ஒன்று நிற்கிற இல்லையா? மத்தாகாப அலி இலா ஐன தஹப லிமாதா தஹப இலா ஹுனாக்க இலா ஐன தஹப அஹ்மத் லிமாதா தஹப இலா ஹுனாக்க. நல்ல பயிற்சியுள்ள ஒரு வினா ஒன்று தான். என்ற உங்களுக்கு பகுதி 3ல் ஒரு பந்தியை தந்து குறிப்பிட்ட வினாக்களை தந்து விட எழுத வேண்டி வரும். அதுதான் லேசி. அந்த வஸ்பு சூரா ஒரு படத்தை பார்த்து நாங்கள் 10 வாக்கியம் எழுதுறதை விட தரப்பட்டிருக்கின்ற பந்தியை வச்சு கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுவது என்பது மிக இலகுவானது. அப்ப பகுதி 3ல் தான் அந்த வினா வருது. அதுக்குண்டான பயிற்சி வந்து நாங்கள் சரியா எடுத்தோம்னா தான் எங்களுக்கு அது பூரணமாக விடை எழுதி பழகலாம். ஓகே. இந்த பூரணமாக விட எழுதலாட்டி புள்ளிகள் குறைக்கப்பட வாய்ப்புண்டு, விட சரியாக இருந்தாலும் கூட. அப்ப இது வந்து நீங்க பூரணமாகவே விட எழுதணும். விளங்கினா அவளுக்கு? ரைட். ஓகே. அடுத்து பாருங்கோ, நாங்க பார்த்தோம் இப்போ காபலன்னா சந்தித்தான். இப்போ இன்னும் 2 சொற்கள் தந்திக்குதுன்னா, காபில் நீ என்னை சந்தி, என்ன மீட் பண்ணு. அப்ப அது ஹுவ அவன் என்று வரக்கொள்ள காபில் ஹூ நீ அவனை மீட் பண்ணு என்ற இடத்துல வர. எப்ப? பஅத ஸலாத்தி தொழுகைக்கு பிறகு. நீ அவனை தொழுகைக்கு பிறகு மீட் பண்ணு என்றதுதான் அந்த காபில் ஹு பஅதல் ஹிஸ்ஸா. இது எப்படி வரும்? ஹிய அல் இஸ்திராஹா. இது எப்படி வரும்? قابلها بعد الاستراحة. வெரி குட். காபில்ஹா பஅதல் இஸ்திராஹா. இஸ்திராஹா நகர்த்தன்னா இஸ்திராஹா ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் அல்லது ஓய்வு வேலை. சரியா? ஓய்வு வேலைக்கு பிறகு நீ அவளை சந்தி. காபில்ஹா பஅதல் இஸ்திராஹா. ஹுமா அத்தருஸ். இது எப்படி வரும்? சொல்லுங்க தெரிஞ்சவங்க. ஹுமா قابلهما بعد الدرس. காபில்ஹுமா பஅதத் தர்சி. பஅத வந்தா தர்சி என்றுதான் வாசிக்கணும். பஅதல் ஹிஸ்ஸதி பஅதல் இஸ்திராஹதி பஅதஸ் ஸலாத்தி. ஓகே. காபில்ஹுமா பஅதத் தர்சி அல்லது பஅதத் தர்ஸ். தர்சன நிப்பாட்டலாம், ஆனால் ஹரக்கத்து வச்சா தரிசி என்று வரும். பஅத வந்து லருஃப் வெளியா பிறகு. லருஃபுடைய சொற்கள் வரக்குள்ள நாங்க ஹரக்கத்து ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ரா வைப்போம். கபில பஅத வரா வரா அடுத்த ஹல்ஃப. சரியா? அமாம. இந்த சொற்கள் நாங்க பயன்படுத்தினா பின்னக்கால வார பேர் சொல்லுக்கு நாங்க கஸ்ரா செய்யணும் அல்லது ஜர்ரு செய்யணும். ஓகே. ரைட். அப்ப இங்க பாருங்க, ஹுவாண்டு வந்தா காபில் ஹூன்னு தான் வந்திருக்குது. ஹியாண்டு வார சந்தர்ப்பத்துல காபில் ஹாண்டு வரும். ஆனா ஹுமாண்டு வரக்கொள்ள அவர்கள் இருவரண்டு வரக்கொள்ள எந்த விதமான சேஞ்சும் இல்லாம அப்படியே வரும். காபில் ஹுமா பஅத தர்ஸ். பாடத்துக்கு பிறகு அவர்கள் இருவரையும் சந்திங்க. ரைட். அடுத்தது எப்படி வரும்? قابلهم بعد الغداء. வெரி குட். காபில் ஹும் பஅதல் கதாஇ. கதான்னா கருத்தன்னா கதான்னா பகலுணவு லஞ்ச். ஓகே. காபில்ஹும் பஅதல் கதாஇ. லஞ்சுக்கு பிறகு பகலுணவுக்கு பிறகு அவர்களை சந்திங்க. ஹுன்ன அல் அஸ்ர். قابلهن بعد العصر. بعد العصر. قابلهن بعد العصر. வெரி குட். ஓகே. அன அல் ஹிஸ்ஸா. قابلني بعد الحصة. قابلني بعد الحصة அண்டு வரும். هو المباراة. هو المباراة. இது எப்படி வர? هو المباراة. قابله بعد المباراة. قابله بعد المباراة. قابله بعد المباراة. போட்டிக்கு பிறகு அவனை சந்திங்க. ரைட். அடுத்த ஏற்கனவே பார்த்தோம் காபில்ஹா பஅதல் இஸ்திராஹா என்று வரும். ஓகே. அப்ப காபில் என்ன கருத்துன்னா சந்தி. அப்ப எங்களுக்கு வேண்டிய மாதிரி அந்த சொல்ல பயன்படுத்தலாம் வேணா. ரைட். ஓகே. பஅத என்ற சொல்ல முன்னுக்காலையும் நீங்க இன்னொரு சொல்ல போட்டு பயன்படுத்தலாம். உதாரணமாக கபுல. இப்ப போட்டிக்கு முன்னால நீங்க அவரை சந்திங்க என்று வரக்குள்ள காபில்ஹு கபுலல் முபாராத் என்று வரும். இன்டர்வலுக்கு முன்னால ரைட் ஓய்வு வேலைக்கு ஓய்வு நேரத்துக்கு முன்னால நீங்க அதிபரை சந்திங்க அண்டா காபில் அல் முதீர ரைட் கபுல அல் இஸ்திராஹா என்று வரும் வேணா. அப்போ அவளுக்கு அந்த சொல்ல பயன்படுத்தலாம். ரைட். அதே மாதிரி நீங்க பாருங்க, நாங்க பாடத்துல படிச்சோம் ذهبت الى المستشفى لان والدي مريض.
இப்போ ஒரு வாக்கியம் ஒன்றிக்குதுன்னா தஹப்து இலல் முஸ்தஷ்வா, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். வாலிதி மரீதுன், என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. இந்த இரண்டு ஜும்லா, இரண்டு வாக்கியங்களையும் இணைக்கின்ற ஒரு சொல்லாக இந்த சொல் இருக்குதுன்னா லி அன்ன. பாருங்க, தஹப்து இலல் முஸ்தஷ்வா லி அன்ன வாலிதி மரீதுன், என்னுடைய தந்தை ஒரு நோயாளி என்பதனால் நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். ஓகே, அல்லது நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் ஏனெனில் என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. ரைட். அப்ப சம்பந்தம் இல்லாம இருக்கின்ற ரெண்டு வாக்கியங்களை சம்பந்தப்படுத்துற ஒரு சொல்லாக இந்த லியன்ன சொல்லைகளை பயன்படுத்தலாம். உதாரணமாக கீழே பயிற்சியை பாருங்க. இப்தஸம மஹ்மூத் அஸ்ஸய்யாரா ஹலரத். என்ன கருத்து இப்தஸம என்றா? புன்னகைத்தான். புன்னகைத்தான். வெரி குட். இப்தஸம என்ன கருத்து என்ன? புன்னகைத்தான். ஓகே. அஸ்ஸய்யாரத்து ஹலரத், அந்த வாகனம் வந்து விட்டது, கார் வந்து விட்டது. சரியா? இங்க ஹலர என்றா சமூகம் அளித்தான் என்று, சமூகம் அளித்தது என்று மொழிபெயர் கேளுமா? கார் சமூகம் அளித்தது என்று சொல்லலுமா? இப்ப ஹலர என்றா நாங்க பழகிக்கிறோம் சமூகம் அளித்தான். இந்த இடத்துல ஹலரத் என்ற சொல் தான் நீக்குது. அதுக்காக எங்களுக்கு சமூகம் அளித்தான், வாகனம் சமூகம் அளித்தது, கார் சமூகம் அளித்ததுன்னு சொல்லலுமா? ஏலாது, பொருத்தம் இல்லை. ரைட். அப்ப கார் வந்தது அதானே. அப்ப இப்தஸம மஹ்மூத் லிஅன்ன ஸய்யாரத ஹலரத். மஹ்மூத் புன்னகைத்தான் ஏனெனில் கார் வந்து விட்டது, கார் வந்தது. விளங்கினா அவளுக்கு? அப்ப கார் வந்ததனால் அப்படி சொல்ல மேலும், கார் வந்து விட்டதனால், வந்ததனால் மஹ்மூத் புன்னகைத்தான் என்று வரும். ஓகே. ரெண்டாவது பாருங்க, ரகிப ஹசன் அத்தாயிரத. ரகிப ஹசன் அத்தாயிரத மொழிபெயருங்க பார்க்க. ரகிப ஹசன் அத்தாயிரா. விமானத்தில் ஏறினான். ஹசன் விமானத்தில் ஏறினான். சொல்லுங்க. ஹசன் விமானத்தில் ஏறினான். அல் ஹாஃபிலத்து முத்தஅஹிரத்துன், என்ன கருத்து என்ன? அல் ஹாஃபிலத்து முத்தஅஹிரத்துன், பேருந்து தாமதம் அடைந்தது. பேருந்து, பேருந்தா? அல் ஹாஃபிலான கருத்து என்ன? அல் ஹாஃபிலான கருத்து என்ன? பேருந்து. ஓகே, பேருந்து. ரைட். ஓகே, திடீரென்று தமிழ். ரைட். பேருந்து தாமதம் அடைந்தது. ஓகே, ரைட். அப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்லுங்க பாக்க. ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ركب حسن الطائرة لأن الحافلة متأخرة. لأن الحافلة متأخرة. ஓகே. இந்த கணக்கு முடிச்சோம் சரியா? நீ வராது. ரைட். அப்ப பேருந்து தாமதம் அடைந்ததனால் ஹசன் விமானத்தில் ஏறினான் என்று வருமனா? ரைட். ஓகே. மூணாவது, ذهبت فاطمة إلى المكتبة. சொல்லுங்க, மொழிபெயர்ங்க பாக்க. இவன் தருணம் பண்றது வரீங்க. ரைட். ஃபாத்திமா வைத்தியசாலைக்கு சென்றார். ஃபாத்திமா நூலகத்துக்கு வாசியசாலைக்கு சென்றால். கொஞ்சம் வரீங்க மகள் ரஹ்னா. மகள் ரஹ்னாவோட மைக்க மியூட் பண்ணுங்க பாக்க நீங்க. ரைட். ஓகே, சரி. ذهبت فاطمة إلى المكتبة. ஃபாத்திமா, மக்தபான கருத்து நூலக சாலை, என்ன? நூலகம், வாசிய சாலை. ரைட். அப்ப நூலகத்துக்கு ஃபாத்திமா சென்றால் அல் முதாரிசத்து காயிபத்துன். மீனிங் அல் முதாரிசத்து காயிபத்துன், ஆசிரியர் சமூகம் அளிக்கவில்லை. ஆசிரியை சமூகம் அளிக்கவில்லை. இப்ப ரெண்டையும் இணைத்து சொல்லுங்க பாக்க. இப்ப இந்த ரெண்டு வாக்கியத்தையும் இணைத்து சொல்லுங்க. எப்படி வரும்? ذهبت فاطمة إلى المكتبة لأن المدرسة غائبة. لأن المدرسة غائبة. ஓகே, கருத்து எப்படி வரப்ப?
கருத்தை சொல்லுங்க. பாத்திமா நூலகத்துக்கு சென்றால் ஏனெனில் ஆசிரியர் சமூகம் அளிக்கவில்லை. ரைட். ஃபாத்திமா நூலகத்திற்கு சென்றால் ஏனெனில் ஆசிரியர் சமூகம் அளிக்கவில்லை. கரெக்ட். ஓகே ரைட். சரி, அடுத்த பாருங்க. ரஜஅத்து இலல் பைத் முபக்கிரன். ரஜஅத்து இலல் பைத் முபக்கிரன். கருத்து எப்படி வர? ரஜஅத்து இலல் பைத் முபக்கிரன். நான் நேர காலத்துடன் வீட்டுக்கு திரும்பினேன். வெரி குட். நான் நேர காலத்துடன் வீட்டுக்கு திரும்பினேன். ரஜஅத்து இலல் பைத் முபக்கிரன். நான் நேர காலத்தோடு வீட்டுக்கு திரும்பினேன். முபக்கிரன் என்ற கருத்து நேர காலத்தோடு. முத்தஅக்கிரன் என்ற கருத்து தாமதமாக. ரைட். அஹி காதிமுன் அல் யௌம். அஹி காதிமுன் அல் யௌம். அஹி காதிமுன் அல் யௌம். அதோட மீனிங் என்ன? என்னுடைய சகோதரன் இன்று வருகின்றான். அதான் கருத்து. கதீமண்டா வந்தான், காதிமண்டா வரக்கூடியவன். அப்ப அஹி காதிமுன் அல் யௌம் என்றா என்னுடைய சகோதரன் இன்று வரக்கூடியவன், அதாவது இன்று வருகின்றான். அப்ப எப்படி வரும்? ரஜஅத்து இலல் பைத்தி முபக்கிரன் லிஅன்ன அஹி காதிமுன் அல் யௌம். என்னுடைய சகோதரன் இன்று வருகை தருவதனால், வரக்கூடியவனாக இருப்பதனால், வருவதனால் நான் நேர காலத்தோடு வீட்டுக்கு திரும்பினேன் என்று வரும். ஓகே, அடுத்த பாருங்க. அஅத்தத் ஸைனப் அல் கதாஅ வாலிதத்துஹா மஸ்கூலத்துன். இதை சொல்லுங்க பார்க்க. அஅத்தத் ஸைனப் அல் கதாஅ. அஅத்தத் என்றா தயார் செய்தார். தயார் செய்தால். ஸைனப் அல் கதாஅ. ஜைனப் பகல் உணவை தயார் செய்தார். வெரி குட். வாலிதத்துஹா மஸ்கூலத்துன். அவளுடைய தாய் வேலை பலமிக்கவளாக இருக்கிறார். வெரி குட். அவளுடைய தாய் வேலை பலமிக்கவளாக இருக்கின்றார். அப்ப இதுக்கு எப்படி விட வரும்? லிஅன்னே போட்டு சொல்லுங்க. இப்ப அஅத்தத் ஸைனப். أعدت زينب الغداء لأن والدتها مشغولة. வெரி குட். லிஅன்ன வாலிதத்தஹா மஸ்கூலத்துன் என்று வருமனா. ஜைனப் பகலுணவை தயார் செய்தால், ஏனெனில் அவளுடைய தாய் இன்று தாய் வேலைப்பளு மிக்கவளாக இருக்கிறாள். மஸ்கூலாண்டா பிஸி. பிஸி என்ன சொல்றாங்க? இப்ப அன மஸ்கூல் அண்டா நான் பிஸியா இருக்கிறேன், அதை அவளுக்கு சொல்லலாம். அன மஸ்கூல். அன மஸ்கூல் ஒரு பெண்ணாக இருந்தால் அன மஸ்கூலா, சரியா? நான் பிஸியா இருக்கிறேன். ஒரு ஆணாக இருந்தா எப்படி சொல்றது? அன மஸ்கூல் என்று சொல்றது. விளங்கினா? ரைட். அப்ப மஸ்கூல் என்றா கருத்து என்ன? வேலைப்பளு மிக்கவன். பிஸி பிஸி என்று சொல்றதுதான் அது கருத்து. ஓகே ரைட். அடுத்த ரெண்டு வாக்கியங்களையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், சரியா? ரைட். அடுத்த உதாரணம் பாருங்க. இப்ப நாங்க இந்த ஹிவார் தான், ரைட். அஜ்ருல் ஹிவார கமாஃபில் மிசால். இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் என்ன? முஹம்மத் அல் முஸ்தஷ்வா வாலித் மரீத். லிமாதா கிப்த அம்சியா முஹம்மத் ذهبت الى المستشفى لان والدي مريض. அம்மா ஃபாத்திமா கிட்ட கேட்கிற உதாரணமா, நான் ஃபாத்திமா கிட்ட கேட்கிறேன்னு, லிமாதா கிப்தி அம்சி யா ஃபாத்திமா. அப்ப ஃபாத்திமா என்ன விட அளிக்கணும்? சொல்லுங்க ஃபாத்திமா. ذهبت إلى المطار لأن والدتي مسافرة. ஓகே, வழங்கினா. இப்ப சரியா? இப்ப ஹுசைன் இருக்கிற. இப்ப ஹுசைனை பார்த்து நான் என்ன கேட்பேன்? லிமாதா கிப்த ஹுசைன், சாரி, லிமாதா கிப்த அம்சி யா ஹுசைன். லிமாதா கிப்த அம்சி யா ஹுசைன். இப்ப ஹுசைன் என்ன சொல்வாரு? ஜஹப்து. சொல்லுங்க யாராவது. ஜஹப்து. ذهبت إلى البيت لأن أخي قادم. ذهبت إلى البيت لأن أخي قادم. أما خديجة. خديجة மீக்கிற போல வகுப்புல இல்லையா? خديجة ஐக்கிறீங்களா? நான் கண்டேனே. ரைட். லிமாதா கிப்தி அம்சி யா خديجة. லிமாதா கிப்தி அம்சி யா خديجة.
ஹதீஜாவை நீங்க ஏன் நேற்று சமூகம் அளிக்கல? அப்ப எப்படி சொல்லுவா ஹதீஜா? சொல்லுங்க யாராவது. ذهبت என்ன வரும்? ذهبت إلى مدينة لأن أختي مشغولة. very good. ذهبت إلى المدينة لأن أختي مشغولة. لأن أختي مشغولة. கடைசியா لماذا غبت أمس يا أحمد؟ ذهبت إلى السوق اوكي. ذهبت إلى السوق لأن الأستاذ غائب. لأن الأستاذ غائب. சரிதானே? ரைட், ஓகே. சரி, அப்ப நாங்க இந்த பாடத்தை பார்ப்போம் என்ன? சரி, வாசிங்க பார்க்க. யாரு? சரி, வாசிங்க புள்ள. أخرج المدرس كراسة الغائبين فسأل التلاميذ: هل هناك تلميذ غائب؟ أجاب التلاميذ: نعم، هناك تلاميذ غائبون. قال المدرس: من الغائبون؟ قال: التلاميذ الغائبون هم أحمد وعادل وحسين. سأل المدرس: لماذا غابوا من الحصة؟ أجاب التلاميذ: أحمد ذهب إلى المحطة ليستقبل والده، وعادل ذهب إلى المستشفى ليزور صديقه، وحسين ذهب إلى المطار ليودع خاله. كتب المدرس أسماء الغائبين في الكراسة ثم قال: يا محمد امسح السبورة، عندنا اليوم درس جديد. சரிதானே? அப்ப ரைட். சரி, ஓகே. ரைட், இதுல பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியும். தெரியாத சொற்களும் 2-3 இருக்குதானே? ரைட், பாருங்க. முதலாவது அஹ்ரஜல் முதாரிசு குர்ராசத்தல் ஹாயிபீன. ஹரஜ என்ன அவளுக்கு தெரியுமா? ஹரஜ என்ன கருத்து? என்ன புள்ளகள்? ஹரஜ வெளியேறினான். வெளியேறினான். அஹ்ரஜ என்ன அப்ப கருத்து என்ன? அஹ்ரஜ என்ன? வெளியாக்கினான். வெளியாக்கினான், வெளியேற்றினான். வெளியாக்கினான் அல்லது வெளியேற்றினான். உதாரணமாக அஹ்ரஜல் முதாரிசு அத்தாலிப. ஆசிரியர் மாணவனை வெளியேற்றினார். விளங்கினா? வெளியெடுக்கிறதை தான் அஹ்ரஜான்னு சொல்ல பயன்படுத்துற. வெளியாக்குற. வெளியாக்கினான் என்றாலும் வெளியேற்றினான் என்றாலும் ரெண்டுக்கும் அஹ்ரஜா என்ன சொல்ல பயன்படுத்துற. இப்ப அஹ்ரஜல் முதாரிசு ஆசிரியர் வெளியேற்றினார் என்று வராதுன்னா, வெளியே எடுத்தார், வெளியாக்கினார். ஏதா குர்ராசத்தல் ஹாயிபீன். இது என்னது? குர்ராசத்தல் ஹாயிபீன் என்ன கருத்து என்ன? குர்ராசத்தல் ஹாயிபீன என்ன கருத்து எப்படி வரும்? சமூகம் அளிக்காதவர்களை பதிவு செய்கின்ற கோப்பி. விளங்கினா? இப்ப குர்ராசாண்டா கோப்பி, அல் ஹாயிபீனா சமூகம் அளிக்காதவர்கள். இப்ப நாங்க பார்த்தோம் ரிப்த காப என்று சொல்லலாம், பார்த்தோம் தானே? காப என்ன சமூகம் அளிக்கவில்லை. ரிப்த என்ன சொல்ல நாங்க திரும்ப பார்த்தோம் தானே? அதோட இஸ்முல் ஃபாயில் தான் காயிபுன், சமூகம் அளிக்காதவன். ரைட், அதோட பன்மையாக வந்திருக்குது காயிபீன, காயிபூன, காயிபீனு வந்திருக்குது. சரியா? இப்ப குர்ராசத்துல் காயிபீன் என்ற கருத்து என்ன? சமூகம் அளிக்காதவர்களின் பேர்களை பதிவு செய்கின்ற கோப்பி. சமூகம் அளிக்காதவர்களை பதிவு செய்கின்ற கோப்பி. சரியா? இப்ப எங்களுக்கு இப்படி நேரடியாக மொழிபெயர்த்தா எப்படி வரும்? சமூகம் அளிக்காதவர்களின் கோப்பி என்றுதான் வரும். ஆனா அப்படி சொன்னா கொஞ்சம் கருத்து சிக்கல் ஒன்றுக்குதுன்னா, அப்ப எப்படி வர? சமூகம் அளிக்காதவர்களை பதிவு செய்கின்ற கோப்பி. அப்ப இங்க பதிவு செய்கின்ற என்ன சொல்ல எங்க இருக்குதுன்னு தேடினா இல்லை, அப்படி தேடப்படாது. அரபு மொழியிலிருந்து நாங்க மொழிபெயர்க்கின்ற நேரம் எல்லா சொல்லுக்கும் அச்சொட்டாக இப்படித்தான் இருக்கணும் மண்டைகளை சொல்ல இயலாது. விளங்கினாப்ப சமூகம் அளிக்காதவர்களை பதிவு செய்கின்ற கோப்பியை ஆசிரியர் வெளியாக்கினார். வசாலத் தலாமீத, தில்மீதுன் தலாமீத் அண்டா கருத்து என்ன? மாணவர்கள். சால என்ற கருத்து? வினவினார். அப்ப வசால தலாமீது என்றா மாணவர்களிடம் கேட்டார், மாணவர்களை கேட்டார் என்றாலும் சரி, மாணவர்களிடம்
வினவினார் கேட்டார். ரைட். ஹல் ஹுனாக தில்மீதுன் காயிபுன். ஹல் ஹுனாக தில்மீதுன் காயிபுன் எப்படி மொழிபெயர்க்கலாம்? ஹல் ஹுனாக தில்மீதுன் காயிபுன் எப்படி மொழிபெயர்க்கலாம்? சமூகம் அளிக்காத மாணவன் யாராலும் இருக்கிறார்களா? அப்படித்தான் கேட்கணும்னா சமூகம் அளிக்காத மாணவர் யாராலும் இருக்கிறாங்களா அன்றுதான் கருத்து. இல்லைங்களா? தில்மீதுன்டா ஒரு மாணவன், காயிபுன்டா சமூகம் அளிக்காத. இப்ப தில்மீதுன் காயிபுன் சமூகம் அளிக்காத ஒரு மாணவன் இருக்கிறாரா என்று கேட்கிற பொருத்தம் இல்லை. அப்ப சமூகம் அளிக்காத மாணவர்கள் யாரும் இருக்கிறாங்களா என்றுதான் கருத்து. ஓகே, ஒருவேளைதான் நீக்குது. ஆனா எங்களுக்கு பன்மையாக்கி மொழிபெயர்க்கலாம். ஏன்னா சமூகம் அளிக்காத மாணவர் யாரும் இருக்கின்றாரா அல்லது சமூகம் அளிக்காத மாணவர்கள் யாரும் இருக்கின்றார்களா என்று கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அஜாபத் தலாமீது மாணவர்கள் பதிலளித்தார்கள். அப்ப சஅல என்றா கேட்டான், அது எதிர்கருத்து கேட்டான், அது எதிர்கருத்து சொல்லித்தான் அஜாப பதிலளித்தான். ஓகே, சரி பாருங்க. நாம் ஆம். ஹுனாக தலாமீது காயிபூன. ஹுனாக தலாமீது காயிபூன. ஆம், சமூகம் அளிக்காத மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஹுனாக்கு என்ன சொல்ல கட்டாயம் மொழிபெயர்க்கணும் இல்லை, எங்களுக்கு சொல்லலாம். இப்படி தலாமீது காயிபூன சமூகம் அளிக்காத மாணவர்கள் இருக்கின்றார்கள். காலல் முதாரிஸ் ஆசிரியர் கூறினார் அல்லது கேட்டார். இந்த கால என்ற சொல் கூறினார் என்றுகள் நேரடி கருத்து. இந்த இடத்துல ஒரு வினாக்குறி ஒன்றிருக்கிற இல்லையா, அதை வச்சு எங்களுக்கு இந்த கால என்று சொல்லுக்கு கேட்டார் என்று சொன்னாலும் பிழை இல்லை. நேரடியாக மொழிபெயர்க்கிறது நல்லம் என்றிருந்தால் நேரடியாகவே மொழிபெயர்ப்போம். காலல் முதாரிஸ் ஆசிரியர் கூறினார். மனில் காயிபோன். அப்ப காயிபோன் என்றா அவளுக்கு தெரியும். சமூகம் அளிக்காதவர்கள், சமூகம் தராதவர்கள் யாவர். மண் என்றா யார் அல்லது யாவர். சமூகம் அளிக்காதவர்கள் யாவர். கால பதிலளித்தான். ரைட். அத்தலாமீதுல் காயிபூன ஹும் அஹ்மத் வ ஆதில் வ ஹுசைன். சமூகம் அளிக்காத மாணவர்கள், சமூகம் அளிக்காத மாணவர்கள் ஹும் அவர்கள். ரைட். அஹ்மத் வ ஆதில் வ ஹுசைன். அஹ்மதும் ஆதிலும் ஹுசைனும் ஆவர். விளங்கினா? ரைட். அப்ப திரும்ப பாருங்க, இந்த முதலாம் பந்தியை பாருங்க. அஹ்ரஜல் முதாரிசு குர்ராசத்தல் காயிபீன். சமூகம் அளிக்காதவர்களை பதிவு செய்கின்ற குப்பியை ஆசிரியர் வெளியாக்கினார், வெளியே எடுத்தார். வசாலத் தலாமீத மாணவர்களிடம் வினவினார், கேட்டார். ஹல் ஹுனாக்கத்தில் மீது நுகாயிப். சமூகம் அளிக்காத மாணவர் யாரும் இருக்கின்றனரா? அஜாபத் தலாமீது மாணவர்கள் பதிலளித்தார்கள். நஅம் ஆம். ஹுனாக்க தலாமீது காயிபூன சமூகம் அளிக்காத மாணவர்கள் இருக்கின்றார்கள். காலல் முதாரிஸ் ஆசிரியர் பதிலளித்தார், கேட்டார் அல்லது கூறினார். மனில் காயிபூன சமூகம் அளிக்காதவர்கள் யார் யாவர். கால சொன்னார். அத்தலாமீது சரியா, அத்தலாமீது காயிபூனஹும் அஹ்மத் வ ஆதில் வ ஹுசைன். சமூகம் அளிக்காத மாணவர்கள் அஹ்மதும் ஆதிலும் ஹுசைனும் ஆவர். ரைட். ஓகே, முதலாம் பந்தியை பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாம் பந்தி என்ன? சஅலல் முதாரிசு. ரைட். நான் அவளுக்கு தெரியுமா இருக்கிறதால குயிக்கா சொல்லிட்டு போறேன். ஆசிரியர் கேட்டார். லிமாதா காபு மினல் ஹிஸ்ஸா. ஏன் பாட வேலைக்கு அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை? ஏன் பாட வேலைக்கு அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை? அஜாபத் தலாமீது மாணவர்கள் பதிலளித்தார்கள். அஹ்மத் ذهب إلى المحطة ليستقبل والده. அஹ்மத் எங்க போறாரு? மஹத்தா நகரத்து என்ன? பேருந்து நிலையம். அப்படியா? புகையிரத நிலையம். என்ன மஹத்தத்துல் கித்தார் என்று தான் சொல்றது. என்ன மஹத்தத்துல் கித்தார். கித்தார்ன்ற சொல்ல பயன்படுத்தாம நாங்க மஹத்தான சொல்ல மட்டும் பயன்படுத்த மேலும். ஓகே, அப்ப புகையிரத நிலையத்துக்கு அஹ்மத் சென்றான். எதற்காக? லியஸ்தக்பில வாலிதஹு அவனுடைய தந்தையே வரவேற்பதற்காக. அப்ப கூட தெரியும், நாங்க இப்ப யாரோ சொன்னீங்க இல்லையா, இஸ்தக்பல என்றா வரவேற்றான். சரியா? காபல என்றா சந்தித்தான், இஸ்தக்பல என்றா வரவேற்றான். அப்ப அஹ்மத்
ذهب إلى المحطة ليستقبل والده. ஓகே, அஹ்மத் தன்னுடைய தந்தையை வரவேற்பதற்காக புகையிரத நிலையத்துக்கு சென்றான். வஆதில் ரைட் ذهب إلى المستشفى ليزور صديقه. ஜார தரிசித்தான். அப்ப லேசு மத்த சொல்ல எல்லாம் தெரியும். ஆதில் தன்னுடைய நண்பனை தரிசிப்பதற்காக வைத்தியசாலைக்கு சென்றான். وحسين ذهب إلى المطار ليودع خاله. சரியா, ஹுசைன் தன்னுடைய மாமாவை வழி அனுப்புவதற்காக, சரியா, தன்னுடைய மாமாவை வழி அனுப்புவதற்காக விமான நிலையத்துக்கு சென்றான். ஓகே, அப்ப மத்தாரன்னா நாங்க ஏற்கனவே பார்த்தோம் விமான நிலையம். வத்தஅ கருத்து வழி அனுப்பி வைத்தான். ஓகே, வத்தஅ அந்த கருத்து என்ன, வழி அனுப்பி வைத்தான். வத்தஅ யுவத்திஉ லியுவத்திஅ வழி அனுப்பி வைப்பதற்காக காலஹு தன்னுடைய மாமாவை வழி அனுப்பி வைப்பதற்காக விமான நிலையத்துக்கு ஹுசைன் சென்றான். சரி, ஓகே. அப்ப ரைட், ஓகே, கடைசி பந்தயம் பார்ப்போமே. கதபல் முதாரிசு அஸ்மா அல் காயிபீன ஃபில் குர்ராஸா. இப்ப தெரிந்தானே, அஸ்மாண்டா பேர்கள், இஸ்முன் அஸ்மா பேர்கள். ஓகே, அப்ப ஆசிரியர் கொப்பியில் சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை எழுதினார். ஓகே, ஆசிரியர் கொப்பியில் ஃபில் குர்ராஸாண்டா கொப்பியில் அஸ்மா அல் காயிபீன் சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை எழுதினார். தும்ம கால பிறகு கூறினார், யா முஹம்மத் முஹம்மதே இம்சஹி சப்பூரா. இம்சஹ் அஸ்ஸப்பூரா சேர்த்து வாசிக்கிற நேரம் இம்சஹி சப்பூரான்னு வாசிப்போம். இம்சஹ் மசஹா, மசஹான கருத்து துடைத்தான். மசஹான கருத்து என்ன, துடைத்தான். அப்ப இம்சஹி சப்பூரா கரும்பலகையை துடையுங்கள். சரியா, ரைட். இந்தனல் யோம் தர்சுன் ஜதீதுன். இந்தனல் யோம் தர்சுன் ஜதீதுன். இன்று எம்மிடத்தில் ஒரு புதிய பாடம் உண்டு. அதாவது இன்று எமக்கு ஒரு புதிய பாடம் உண்டு என்று ஆசிரியர் சொல்லி முடிக்கிறார். ரைட், விளங்கினா பாடம்? ஓகே, யாருக்கும் எதுவும் டவுட் கேட்கிறா? கொஞ்சம் ஒரு முறை பாருங்க, மேலோட்டமா குயிக்கா பாருங்க பார்க்க. డౌట్ ఉండు. கேளுங்க அப்பா. கேளுங்க. இல்லையா? கேளுங்களே, டவுட் கேட்குறேன்னு சொன்னீங்க. ரைட், ரைட், ஓகே. சரி, அப்போ இந்த பாடம் ஓகே தானே? அடுத்த பகுதி போவோம்னா. ரைட், சரி. அப்போ இதுலையும் பயிற்சிகள் இருக்குது. கட்டாம இதை செஞ்சு பாருங்களேன். இந்த அஜிப் பண்டிகிற பகுதியை நீங்களே செஞ்சு பாருங்க. மாதா அஹ்ரஜல் முதாரிஸ், ஆசிரியர் எதனை வெளியாக்கினார். லேசான விட தான். அஹ்ரஜல் முதாரிஸ் குர்ராஸத்துல் காயிபீன்.
மணில்லதீன காபு மினல் ஹிஸ்ஸா, பாட வேலைக்கு சமூகம் அளிக்காதவர்கள் யாவர் என்று கேட்டுக்கிறேன். இதுக்குரிய விடையை நீங்க சரியாத்த எழுதி பழகணும். அல்லதீன காபு மினல் ஹிஸ்ஸா ஹும் அண்டு போட்டு ஆதில் ஹுசைன் அஹ்மத் அண்டு வாவா போட்டு எழுதுறேன். ஆதில் வ ஹுசைன் வ அஹ்மத் என்று போடுறேன். சரியா? அப்ப லேசு மாதிரி இருக்கும், ஆனால் நீங்க எழுதக்கொள்ள சில நேரம் பிழைக்கலாம். அச்சத்தையும் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட், இதுல வித்தியாசமான கரீபான சொல்லுங்க பார்க்க. ஹல், மதா, மன், அன. أنا அனேனா மற்ற எல்லா சொற்களும் வினாவை குறிக்கின்ற சொற்கள்னா ஹல், மதா, மன், அன மட்டும் லமீராக இருக்குது. அது அடுத்தெல்லாம் வினா வினா அதாவது இஸ்திஃபாம் என்று சொல்ற. சரி, ஓகே. ஹுவ, லிமாதா, அன்த, அன்தி. لماذا லிமாதா, ரைட். ஓகே. கைஃப, மாதா, கம், ஹிய. هي ஹிய, ஓகே. ஹுமா, ஐன, நஹ்னு, ஹும். أين ஐன், சரிதானே? ரைட், ஓகே. ரைட், ஓகே. இந்த பயிற்சியும் நீங்க செஞ்சு பார்த்தா நல்லமா. ஓ, கேளுங்க கேளுங்க வாப்பா, என்ன? ரைட், ஓகே. நாங்க பார்ப்போம். இது பன்மைக்கு மாத்துறதுனா ஹுனாக்க தில்மீதாத்துன் ஹாயிபாத்துன். ரைட், சமூகம் அளிக்காத மாணவிகள் இருக்கின்றார்கள் என்ற கருத்துல வரும். ஹுனாக்க அவுலாதுன் முத்தாஹிரோன. ஹுனாக்கு என்ன சொல்ல மொழிபெயர்த்தால் அங்கே என்ன கருத்துல வார, நீங்க அங்கே என்ன சொன்னாலும் சரி. ஹுனாக்க அவுலாதுன் முத்தாஹிரோன, அங்கு தாமதமாக வந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள், சிறார்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்துல வரும். அம்மாறு நீங்க இதை மாத்தினா சரி. குயிக்கா சொல்லுங்க பாக்க. முதாரிசுன் முசாஃபிரோன. குயிக்கா சொல்லுங்க. ஹுனாக்க هناك مدرسون مسافرون. ஓகே. முதாரிசத்துன் காதிமத்துன். هناك مدرسات قادمات. ஓகே. முஹந்திசுன் மௌஜூதுன். هناك مهندسون موجودون. ஓகே. முஹந்திசத்துன் நஷீதத்துன். هناك مهندسات نشيطات. ஓகே. வலதுன் கசீருன். هناك أولاد كثيرون. ஓகே. அவுலாதுன் கசீருன். சரி, இப்ப நாங்க முதரிசூன, முஹந்திசூன அல்லது முதரிசாத், முஹந்திசாத் அந்த சொல்லிக் கொண்டு வர மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லலாடா. ஹுனாக அவுலாதுன் கசீருன. பின்துன் மரீலத்துன். பின்துன் மரீலத்துன் எப்படி வரும்? பின்துண்ட பன்மை என்ன? هناك هناك بنات بنات مريضات. பனாத்துன் மரீலாத்துன். ஓகே, அடுத்து தெரியுந்தானே? சரி, ரைட். இதை சொல்லுங்க. இப்ப இல்ல அல் காயிபாத், மஷ்ஹூலாத், காதிமூன, காபு, அன் நஷீதா என்று 5 சொற்கள் இருக்குது. பொருத்தமான சொல்ல கொண்டு நீங்க இடைவெளி நிரப்பணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன் பாருங்க. ஹுனாக்க முஹந்திசூன, ஐன தில்மீதாத்து, ஹலில் முதர்ரிசாத்து, வஸலத்தி தில்மீதத்து, மணில்லதீனன்னு இருக்குது. ரைட், இப்ப சொல்லுங்களேன். ஹுனாக்க முஹந்திசூன என்ன வரும்? قادمون காதிமூன. قادمون காதிமூன, ரைட். ஐன தில்மீதாத்து, غائبات அல் காயிபாத்து. அலிஃப் லாம் முடிக்குதுன்னா ஐன தில்மீதாத்துல் காயிபாத். சமூகம் அளிக்காத மாணவிகள் எங்கே? ரைட், ஓகே. முதலாவது எப்படி வரும்? ஹுனாக்க முஹந்திசூன காதிமூன, வருகை தருகின்ற பொறியியலாளர்கள் அங்கு இருக்கின்றார்கள் அந்த கருத்துல வரும். சரியா? ரைட். அடுத்த மூணாவது பாருங்க. ஹலில் முதர்ரிசாத்து. مشغولة. مشغولة ஹலில் முதர்ரிசாத்து மஷ்கூலாத்துன். ரைட், ஹலில் முதர்ரிசாத்து மஷ்கூலாத்துன். இன்னும் வருங்களா? கருத்து சொல்லுங்க பாக்க.
ஹலில் முதாரிசாத்து மஸ்ஹூலாத்துன். கருத்து சொல்லுங்க. ஹலில் முதாரிசாத்து மஸ்ஹூலாத்துன். ஆசிரியர் வேலைப்பட மிக்கவர்களாக இருக்கிறார்களா? ஆசிரியைகள் ஏன்னா முதரிசாத் ஆசிரியைகள் வேலைப்பள மிக்கவர்களாக இருக்கின்றார்களா என்றதான் கருத்து. இப்ப நீங்க என்னட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிஸியா அந்த என்னட்ட எப்படி கேட்கலாம்? நீங்க பிஸியாண்டு என்ன கிட்ட எப்படி கேட்கலாம்? هل أنت مشغول؟ ஹல் அந்த மஸ்ஹூல். ஹல் அந்த மஸ்ஹூல். ஓகே. இப்ப நீங்க உங்களோட தாயை பார்த்து உம்மா நீங்க பிஸியான்னு கேட்குற. அப்ப உதாரணமா எப்படி கேட்பீங்க நீங்க அரபால? ஹல் அந்தி மஷ்கூலத்துன். ஹல் வந்து மஸ்ஹூலா. ஓகே. ஹல் வந்து மஸ்ஹூலத்துன் அல்லது ஹல் வந்து மஸ்ஹூலா. மஸ்ஹூலா அந்த கடைசி குண்டு தாண்டிக்கிற இல்லையா, அந்த 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 சவுண்ட் வர மாதிரி சொன்னா சரி. ஹல் வந்து மஸ்ஹூலா. ஓகே. விலகினா இப்போ உங்களுக்கு அது எங்களுக்கு ஒரு பேச்சு வழக்கில் கொண்டு வரலாம். நான் மஸ்ஹூல், நான் பிஸியாக இருக்கிறேன். ஓகே ரைட். வசலத்தி தில்மீதத்து அப்படின்னு என்ன வரும்? النشيطة. அந்நசீதத்து உற்சாகமான. அந்நசீதான கருத்து என்ன? உற்சாகமான. உற்சாகமான மாணவி வந்தடைந்தால். வசலத் வந்தடைந்தால். மணில் லதீன காபு. காபு. மணில் லதீன காபு சமூகம் அளிக்காதவர்கள் யாவர்? மன்னண்டா யார்? ஓகே. அல்லதீன என்ற சொல்லு கருத்தடிக்க இயலாது. பன்மை சொல் உண்டு, அது ஒரு பன்மை சொல். இஸ்முல் மௌசூல், 2 வாக்கியங்களை இணைக்கின்ற ஒரு சொல். அப்ப காபு அண்டா சமூகம் அளிக்கவில்லை, பன்மையில வந்திருக்குது. அப்ப மணில்லதீன காபு அண்டா சமூகம் அளிக்காதவர்கள் யாவர் என்ற கருத்துல வரும். ஓகே சரி. இதை பாருங்களே. ரைட். இதுல அல் ஹகீபதி தப்தர அஹ்ரஜ அத்தில்பீது மீன் அல் ஹிசாபன் நீக்குது. முதலாவது சொல் என்ன வரும்? أخرج. அஹ்ரஜ. நம்ம பார்த்துக்கிறோம் முதலாவது பெரும்பாலும் வினை சொல் தான் ஆரம்பமா வாருது. அஹ்ரஜ யாரு வெளியேற்றினான், வெளியாக்கினான்? அத்தில் மீது. அப்போ ஓகே. அஹ்ரஜத்தில் மீது எதனை வெளியாக்கினார்? دفتر. தஃப்தர் அல் ஹிசாபி கணித கோப்பியை. தஃப்தர் அல் ஹிசாபன்னா கணித கோப்பியை வெளியாக்கினார். இப்போ உள்ள கங்கட லேசன்னா அடுத்து என்ன வரும்? மினல் حقيبة. மினல் ஹகீபான்னு வரும். அஹ்ரஜத்தில் மீது தஃப்தர் அல் ஹிசாபி மினல் ஹகீபதி. மாணவன் பையிலிருந்து கணித கோப்பியை வெளியாக்கினான், வெளியே எடுத்தான். அதுதான் கருத்து. ஹல் மரீலத்துன் ஹுனாக தில்மீதத்துன். இது எப்படி வரும்? ஒன்னாவது என்ன? ஹல். இரண்டாவது மூணாவது தில்மீதத்துன். நாலாவது மரீலத்துன். ஓகே. ஹல் ஹுனாக தில்மீதத்துன் மரீலத்துன். நோயாளியாக இருக்கின்ற மாணவி யாரும் இருக்கிறாங்களா? அதான் கருத்துனா ஹல் ஹுனாக தில்மீதத்துன் மரீலத்துன். ஃபர்ஸ்ட் ஹல்ல இப்படி கேட்பாங்க. ரைட். ஹல் ஹுனாக தில்மீதத்துன் மரீலத்துன். யாரும் நோயாளியாக இருக்கின்ற யாரும் இருக்கிறாங்களான்னு கேட்கிறதானது. அஸ்ஸூகி லிமாதா தஹபு இலா ஒரு கேள்விக்குறி ஒன்று மீக்குது. ஓகே. இங்கே கேள்விக்குறிக்கிற நாங்கள் நோட் பண்ணல. இந்த கேள்விக்குறி இருந்தா கட்டாயமா நீங்களும் கேள்விக்குறியை எழுதணும். ஏன்னா இது ஒரு கேள்வி. ஹல் ஹல் ஒரு கேள்வி. அப்ப எக்ஸாம் பேப்பர்லையும் சில நேரம் கேள்விக்குறியோடு உள்ள ஒரு வாக்கியம் ஒன்று வரலாம். அந்த வாக்கியத்துல கடைசியாக நீங்க கேள்விக்குறி கட்டாயமா போடணும். இங்கேயும் ஒரு கேள்விக்குறியும் நீக்குது. சரியா? ரைட். இப்ப முதலாவது என்ன வர? لماذا؟ இரண்டாவது تبو. தஹபு. மூணாவது إلى இலா. நாலாவது சூக்கி. கடைசியா ஒரு கேள்விக்குறி. லிமாதா தஹபு இல சூக்கி. அவர்கள் எதற்காக சந்தைக்கு சென்றார்கள் என்றுதான் அது. ரைட். அவரை பாருங்க பெரிய வாக்கியம் வந்திருக்கிற. ஜாரத் வலதஹா அல் முதீரத்து அத்தபீப் லிஅன்ன மரீலுன். என்ன வரும் சொல்லுங்க பார்க்க. முதலாவது ஜாரத். அப்படியா? ரைட். ஜாரத். இரண்டாவது அல் முதீரத்து. மூணாவது அத்தபீப. வெரி குட். நாலாவது அஞ்சாவது வலதஹா. என்ன வலதஹா மரீல். வெரி குட். ஓகே. ஒரு பெரிய வாக்கியம் யோசிச்செழுத வேண்டிய வாக்கியம் உண்டுனா. ஜாரத் அல் முதீரத்து. முதீராண்டா பிரின்சிபல் அதிபர்.
அப்ப அதிபர் சந்தித்தால் தரிசித்தார் யார்? அத்தபீப வைத்தியரை. அப்ப அதிபர் வைத்தியரை தரிசித்தார். லிஅன்ன ஏனெனில் வலதஹா மரீலுன் அவருடைய பிள்ளை ஒரு நோயாளி. நாங்க இந்த வாக்கியத்தை பார்த்தோம் என்ன, இந்த பிராக்டிஸ் பண்ணினா இதுல லேஸ். இந்தஹும் ஜதீதுன் கதன் தர்சுன். عندهم இந்தஹும் غدا கதன் درس தர்சுன் جديد ஜதீதுன். ஓகே, இந்தஹும் கதன் தர்சுன் ஜதீதுன். நாளை அவர்களுக்கு ஒரு புதிய பாடம் உண்டு என்றுதான் கருத்து. விளங்கினா? நாளை அவர்களுக்கு ஒரு புதிய பாடம் உண்டு. ரைட். கதன் என்ற சொல்ல சில நேரம் உங்களுக்கு ஆரம்பமாக எழுதி சொல்ல மேலும் கதன் இந்தஹும் தர்சுன் ஜதீதுன். அது பிரச்சனை ஒன்று இல்லை. கதன் என்ற சொல்ல வாக்கியத்துல எங்க வேண்டுமென்றாலும் கொண்டு வரலாம். அல்லது ஐந்தஹும் தர்சுன் ஜதீதுன் கதன் என்று சொன்னாலும் பிழை இல்லை. சரியா? ரைட். ஓகே, ரைட். அப்ப அந்த பயிற்சியும் சரி. ரைட், கிளியர் தானே? ஓகே. அடுத்து பாருங்க, லிமாதா காபு மினல் ஹிஸ்ஸா. அப்ப இங்க வந்து நீங்க பாருங்க, இந்த மின் என்ற சொல்லுக்கு நாங்க இருந்து என்று மொழிபெயர்ப்போம். இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் நாங்க இருந்து என்று மொழிபெயர்க்க தேவையில்லை. இப்ப நேரடியாக நீங்க மொழிபெயர்த்து பாருங்க, பாட வேலையில் இருந்து அவர்கள் ஏன் சமூகம் அளிக்கவில்லை என்றுதான் கருத்தில். நேரடியா அது அப்படி சொல்லணும் மண்டில்ல, பாட வேலைக்கு அவர்கள் ஏன் சமூகம் அளிக்கவில்லை, அதுதான் கருத்து. ஓகே. லிமாதா ஹரஜு மினஸ்ஸஃபி அவர்கள் ஏன் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள்? சொல்லுங்க குயிக்கா. நஸல அல் ஹாஃபிலா. لماذا نزلوا من الحافلة لماذا نزلوا من الحافلة؟ انتقل البيت. لماذا انتقلوا من البيت ஓகே, لماذا انتقلوا من البيت என்ன கருத்துமா? இன்தகல் என்ற கருத்து என்ன? இடம்பெயர்ந்தார். இடம்பெயர்ந்தார் என்றா ஷிஃப்ட் ஆகிற, ஒரு ரூட்ல இருந்து இன்னொரு ரூட் ஷிஃப்ட் ஆகிற. சரி, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிற, அதுதானா இடம்பெயர்வு. சரியா? லிமாதா இன்தகலு மினல் பைத் அவர்கள் ஏன் வீட்டிலிருந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க, இடம்பெயர்றாங்க. ரைட். நஸர அந்நாஃபிதா. لماذا لماذا نظروا نظروا النافذة லிமாதா நஸரு மினன் நாஃபிதா. இது நடக்கிற விஷயங்கள் தானே. ஏன்னா ஜன்னலுக்கூடாக அவர்கள் ஏன் பார்த்தார்கள். ரைட். ஓகே. தஹல சுப்பாக். لماذا دخلوا من الشباك அதுதானே ஆம்பளையத்தான் போட்டிக்கிறேன், அப்படியுமா அர்த்தம் போட்டிக்கிறது. சரியா போட்டிக்கிறேனா? லிமாதா தஹலு மின சுப்பாக். சுப்பாக் என்ன கருத்து என்ன? ينل ஜன்னல். அப்ப நாஃபிதாண்டாலும் எண்ணல் தான், சுப்பாக் என்றாலும் எண்ணல் தான். லிமாதா தஹலு மின சுப்பாக்கி ஜன்னலூடாக ஏன் நுழைந்தார்கள். சரியா? அப்படித்தானே வரும். சரியா நான் சொன்னது? ஜன்னலில் இருந்து என்று சொல்லாம ஜன்னலூடாக ஏன் நுழைந்தார்கள் என்றுதான் வரும். ஓகே. ரஜா அல் மஹத்தா. சொல்லுங்க. லிமாதா ரஜாஉ மினல் من المحطة மஹத்தா. ரைட். காம அல் கராசி. لماذا قاموا من الكراسي லிமாதா காமு மினல் கராசி. கராசி என்றா கதிரைகள் கதிரைகள். குருசியுன். குருசியுன் என்றா கதிரை. அட பன்மை சொத்தான் கராசி. லிமாதா காமு மினல் கராசி கதிரைகள் இருந்து அவர்கள் ஏன் எழுந்து நின்றார்கள் என்று வரும். ஓகே, ரைட். இன்னொரு பாடம் ஒன்று பார்ப்போம். ஏன்னா அத்தாம் தாம் என்ற கருத்து என்ன? உணவு. சரியா? உணவு. ரைட். ரெண்டும் பெண்களாக இருக்கிறதால ரெண்டு பெண்மணிகள். சரியா? வாசிங்க பாக்க. ஜைனப் ஒரு ஆளாக, சமீரா இன்னொரு ஆளாக. வாசிங்க. நான் زينب وجبة வாசிங்க. كم وجبة تأكلين في اليوم ஓகே. படுத்தால் சமீரா யாரு? ثلاث وجبات. ماذا تأكلين في الغداء آكل الدجاجة أو سمكة. فماذا تشربين أشرب الشاي أو عصير.
متى تتناولين الفاكهة؟ أتناول الفاكهة في العشاء. أتفضلين البرتقال أم التفاح؟ أفضل البرتقال. லேசுதான ஹிவார் ரைட் பாருங்க கம் அஜபத்தன் கம் அஜபா வஜபத்தன் கருத்து என்ன தடவைகள். தடவைகள் அதாவது தடவை வேலை அந்த கம் அஜபத்தன் எத்தனை தடவைகள் ஓகே அப்படி எடுக்கலாமடா கம் அஜபத்தன் ரைட் பாப்போமே தக்குலீன ஃபில் யௌம் ஒரு நாளில் நீ எத்தனை தடவை சாப்பிடுறீங்க அதான் கருத்துனா இந்த தடவைன்றது ஓகே எத்தனை வேலை எத்தனை சரியா? வேலை எத்தனை வேலை அந்த உணவு வேலையைத்தான் சொல்றது வஜபாண்டு எத்தனை வேலை எத்தனை சரி ரெண்டும் சரிதான் தடவைகள் என்பதும் சரிதான் ஆனா நேரடியாக இப்ப மர்றத்துண்டா தடவை தானே அதே மாதிரியான கருத்துண்டல் இதுக்கு வாருது சரியா ஆனா கருத்துல சரி எத்தனை தடவைகள் எத்தனை வேலைகள் ரைட் ஒரு நாளில் நீங்க எத்தனை வேலைகள் சாப்பிடுகின்றீர்கள் எத்தனை தடவைகள் சாப்பிடுகின்றீர்கள் என்றதான் கருத்து ஓகே அப்ப சமீரா என்ன சொல்ற ஆகுலு ஃபில் யௌமி சலாச வஜபாத்தின் எப்படி வரும் கருத்து தேசிதானே ஆகுலு நான் சாப்பிடுகின்றேன் ஆகுல் சரியா இல்ல பாருங்க ஒரு மத்தொன்னு வாங்கிக்கிற இது அக்கல அக்கல நாங்க நிகழ்காலத்தை மொழி சருப் செஞ்சா குழு குழு வண்டிக்கிற இப்ப நான் சாப்பிடுகின்றேன் என்று வரக்குள்ள குழு வண்டி தான் வரும் குழு ரெண்டு ஹம்சா இருக்குது ஓகே இப்படித்தான் வரும் குழு குழு வந்து வரும் ஓகே குழு இப்போ ரெண்டு ஹம்சா பக்கத்துல வரக்குள்ள நாங்க இந்த மாதிரி மத்தி வச்சுதான் வாசிக்கிறது ஓகே குழு என்று வரும் இப்போ குழு வண்ண கருத்து என்ன நான் சாப்பிடுகிறேன் அல்லது நான் சாப்பிடுவேன் ஃபில் யௌமி ஒரு நாளில் சலாச வஜபாத்தின் 3 வேளைகள் ஒரு நாளில் நான் 3 வேளைகள் சாப்பிடுகிறேன் என்று சொல்லலாம் ஓகே ரைட் அப்புறம் என்ன மாதா தக்குலீன ஃபில் கதாயி மாதா தக்குலீன ஃபில் கதாயி அவளுக்கு தெரியுமா கருத்துல லேசுதானே பகலுணவில் நீ என்ன சாப்பிடுகிறாய் சரியா பகலுணவில் நீ என்ன சாப்பிடுகிறாய் ஆக்குலு தஜாஜ அவிசமக ஆக்குலு தஜாஜ அவிசமக நான் தஜாஜன கருத்தன தஜாஜன கருத்தன கோழி கோழி சமக்கண்டா மீன் மீன் இப்ப நான் கோழி அல்லது மீன் சாப்பிடுகிறேன் ஓகே நான் கோழி அல்லது மீன் சாப்பிடுகிறேன் ஓகே வமாதா தஸ்ரபீன வமாதா தஸ்ரபீன இது எப்படி வர கோழி. மீன் நீர் மீன். என்ன சமக்கண்டா அருந்துகிறீர்? மீன் மீன் இந்த படத்துல பாருங்கம்மா சமக்கண்டா மீன் வமாதா தஸ்ரபீன தஸ்ரபீன கர்த்தன நீங்க என்ன குடிக்கிறீங்க விளங்கினா ரைட் அஸ்ரபு சாய் அவில் ஆசீர் அது கருத்து என்ன வர அஸ்ரபு சாய் அவ் அல் ஆசீர் தேநீரை அல்லது பழச்சாறை நான் குடிக்கிறேன். தேநீரை அல்லது பழச்சாறை நான் குடிக்கிறேன் சாயண்டா தேநீர் அசீரண்டா பழச்சாறு அப்ப தேநீர் அல்லது பழச்சாறு நான் குடிக்கிறேன் என்று வரும் மதா ததனாவலீனல் ஃபாகிஹா சரியா இது என்ன மதா இதெல்லாம் தெரிஞ்ச சொல் புள்ளகலனா மதா எப்போது ததனாவலீன நீங்க படிச்சிருப்பீங்க தத்தனாவலு அத்தனாவலு தனாவல் து அந்த சொல் தெரியும் இது பெண்பாலா இருக்கிறதால கொஞ்சம் வித்தியாசமா சொல் வந்திருக்குது தத்தனாவலீன கருத்து என்னப்ப உட்கொள்வாய். உட்கொள்கிறீர் உட்கொள்கிறீர் இல்லைங்களா பெற்றுக்கொள்கிறீர் மத்தா ததனாவலீனல் ஃபாகிஹா நீ எப்போது பழத்தை உட்கொள்வாய் அல்லது பழத்தை நீ எப்போது சாப்பிடுவாய் அல்லது நீ பழத்தை எப்போது பெற்றுக்கொள்வாய் என்றதான் கருத்து ஓகே அந்த தனாவல என்ற சொல்லுக்கு அதில் பொருத்தமான கருத்து எடுக்கலாம் அத்தனாவலுல் ஃபாகிஹத ஃபில் அஷாஇ சொல்லுங்க பார்க்க அத்தனாவலுல் ஃபாகிஹத ஃபில் அஷாஇ அது எப்படி வரும் அத்தனாவலுல் ஃபாகிஹத ஃபில் அஷாஇ பழங்களை நான் இஷாவுடைய நேரத்திலே உட்கொள்வேன். அஷா அஷாண்டா இரவுணவு இல்லையா ரைட் அதாவது இஷாவுடைய நேரம் என்றதை விட சொல்லுவோம் இல்லையா அல் அஷாவு பாதல் இஷா
இஷாக்கு பிறகுதான் ஆஷா. இப்போ இஷாண்டா இஷா தொழுகை, இஷா. அஷா என்பது இரவு உணவு, அப்படித்தானே மகள்? இப்போ அல் ஃபத்தூர் அண்டா காலை உணவு, அல் கதா அண்டா பகல் உணவு, அல் அஷா அண்டா இரவு உணவு. இப்போ இரவுணவு வேலையில் இரவுணவில் நான் பழத்தை சாப்பிடுவேன் என்று வரும். சரியா? ஓகேயா? சரி. ஓகே. أتفضلين البرتقال أم التفاح؟ أتفضلين البرتقال أم التفاح؟ என்ன கருத்து? அத்துஃபضلين என்ன கருத்து? என்ன ஃபضல விரும்பினான், துஃபضلين இப்படி கேட்குற இல்லையா? தோடம்பழத்தை விரும்புறீங்களா அல்லது அப்பிள் பழத்தையா என்றதான் கேள்வி. விளங்கினா அவளுக்கு? أتفضلين البرتقال أم التفاح? சரியா? ரெண்டுல உண்டு. நீங்க தோடம்பழத்தையா அல்லது அப்பிள் பழத்தையா விரும்புறீங்க என்று ஒரு பாசையில கேட்கலாம். அல்லது தோடம்பழத்தை விரும்புறீங்களா அல்லது அப்பிள் பழத்தை விரும்புறீங்களா என்று கேட்கலாம். அந்த ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி கேட்கிறோம் இல்லையா? விளங்கினா? நாங்க உதாரணமா நாங்க கேட்கிற மழை பெய்யுறா தான் கேட்கிறோம். மழை பெய்யுறா. சில ஊர்கள்ல மழையா பெய்யுது கேட்பாங்க. ரைட்? அமர்கான் இது அத்துஃபضلين البرتقال أم التفاح? நீங்க தோடம்பழத்தை விரும்புகின்றீர்களா அல்லது அப்பிள் பழத்தையா என்று கேள்வியா கேட்கிற ஜைனப். சமீரா என்ன சொல்ற? உஃபضل البرتقال, நான் தோடம்பழத்தை விரும்புகிறேன் என்று சொல்றான். விளங்கினா இப்போ அவளுக்கு? ஓகே, இந்த ஹிவார் விளங்கினா? ரைட், திருப்ப பாருங்களே. கம் வஜபத்தன் தஅகுலீன ஃபில் யௌம்? ஆகுலு ஃபில் யௌமி ஸலாஸ வஜபாத்தின். மாதா தஅகுலீன ஃபில் கதாஇ? ஆகுலு தஜாஜ அவிஸ் ஸமக. வமாதா தஷ்ரபீன? அஷ்ரபு ஷாய் அவில் ஆசீர். மதா ததனாவலீன அல் ஃபாகிஹத? அத்தனாவலு அல் ஃபாகிஹத ஃபில் அஷாஇ. أتفضلين البرتقال أم التفاح؟ أفضل البرتقال. சரியா? ஓகே, கிளியரா? இந்த ஹிவார்ல ஏதும் டவுட் இருக்குதா புள்ளகள்? இல்ல சார். இல்லைன்னா சரி, ஓகே, ரைட் ரைட். இதுலயும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. சரி. கம் வஜபத்தன் தஅகுலு ஸமீரா ஃபில் யௌம்? மதா தஅகுலு ஸமீரா அஸ்ஸமக்? மாதா தஷ்ரபு ஸமீரா? மாதா ததனாவலு ஃபில் அஷாஇ? மாதா துஃபضிலு ஸமீரா? இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. அடுத்த பாருங்க, நாங்க பயிற்சி எடுத்தோம், நாங்க பார்த்தோம் பாடத்துல கம் வஜபத்தன் தஅகுலீன ஃபில் யௌம். அப்ப இது கிதாபும் ததுருசும் தந்திக்கிற. எனவே நீங்க கம் கிதாபன் ததுருசீன ஃபில் யௌம், ஒரு நாள்ல நீங்க எத்தனை புத்தகங்கள் படிக்கின்றீர்கள்? நல்ல அருமையான ஒரு வாக்கிய செட்டப் பண்ணு. விளங்கினா? கம் கிதாபன் எத்தனை புத்தகங்கள், ததுருசீன நீங்க படிக்கிறீங்க, ஃபில் யௌம் ஒரு நாளில். அம்மாரி கம் சலாத்தன் மாத்துங்க. சரியா? துஸல்லீன ஃபில் யௌம். அம்மாரி நல்ல ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது, இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க. அதே போலதான் இப்ப நாங்க பார்த்தது அத்துஃபضلين البرتقال أم التفاح? அத்துஃபضلين الدجاج أم السمك? தஜாஜ்னாலும் ஓகே. அமாரி ரஸம், முராசலா, குரத்தல் கதம், குரத்தல் சல்லா, அல் ஆசீர், அல் ஹல்வா, அர் ராஜ்யூ, அத்தில்ஃபிசியோன், அந்நோம், அல் கிராஅ. அத்துஃபضلين النوم أم القراءة? நீங்க தூங்குறத விரும்புறீங்களா வாசிக்கிறத விரும்புறீங்களா? சரியா? தானது விளங்கினா? ரைட், அந்த பயிற்சியை செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல இதுவும் பாருங்க, அல் ஆஷா, அஸ்ஸமக், அல் அசீர் போன்ற சொற்கள் தரப்பட்டிருக்குது. மாதா தஅகுலு ஃபில் அஷாஇ? ஆகுலு ஸமக். மாதா தஷ்ரபு? அஷ்ரபுல் அசீர். அப்ப பிரக்கெட்ல இருக்கின்ற சொற்களை வச்சு இது மாதிரி வாக்கியம் அமைச்சு கொண்டு வரணும். ஏன்னா அல் ஃபத்தூர், அல் பைத், அல் லபன், அல் கதா, அல் துஜாத், அஷாய், அல் அஷா, அல் ஃபாகிஹா, அல் கஹ்வா. இந்த சொற்களை நீங்க கட்டாயமாக வச்சு வாக்கியம் அமைச்சு கொண்டு வாங்க. இது உங்ககிட்ட கேட்கிறது. கம் வஜபத்தன் தஅகுலு ஃபில் யௌம்? மாதா தஅகுலு ஃபில் ஃபத்தூர்? இது நீங்களாக எழுத வேண்டியது. விளங்கினா?
செஞ்சு அனுப்புங்க. ரைட், செஞ்சு அனுப்புங்க. நான் பார்க்கிறேன், முடியுமான வரைக்கும் நான் பார்க்கிறேன். சரியா, கொஞ்சம் இந்த ஏலெவல் இருக்கிறதால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். ரைட், இன்ஷால்லா நீங்கள் செஞ்சு அனுப்புங்க. சரியா, ரைட், ஓகே. சரி, அடுத்த பாடம் இன்ஷால்லா நல்ல சுவாரஸ்யமான ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா படிச்சிருக்கிறீங்களோ தெரியல. நாங்கள் அடுத்த வகுப்பில் இன்ஷால்லா இந்த பாடத்தை பார்ப்போம். எங்களுக்கு ஒரு அரை பகுதி இருக்குது. இப்போ 119ஆம் பக்கம் நாங்கள் பார்க்க வேண்டியது. அப்போ அரைவாசி இருக்குது. பாஸ் பேப்பரும் நாங்கள் செய்யல, போன வருஷங்களும் பெருசாக செஞ்சு படல. யூடியூப்கள்லையும் பழைய ரெக்கார்டிங் இருக்குமோ தெரியல. இன்ஷால்லா பார்ப்போம், ட்ரை ஒன்று பண்ணுவோம் பாஸ் பேப்பரை செய்ய தொடங்குறதுக்கு. சரியா, ஓகே. ஹைர், நீங்கள் ஏதாவது கேட்குற பிள்ளைகள்? உங்களோட சிலபஸ் எல்லாம் முடிஞ்சா, இல்லாட்டி நாங்கள் தான் படிப்பிக்கணுமா நீங்கள் படிக்கிறதுக்கு, இல்லாட்டி ஸ்கூலில் டீச்சர் இருக்கிறாங்க, டீச்சர் ஊடாக என்ன படித்து முடிக்கலாம் என்று இருக்கிறீங்களா, என்ன மாதிரி? சரி, ஒன்றுமில்லை அப்படியா? ஸ்கூல்ல சிலபஸ் முடிஞ்சு சார். முடிஞ்சா, மாஷா அல்லாஹ். ரைட், மற்ற கடை இப்போ ஏன் நான் கேட்குறேன்டா, எங்களை கேட்ட கிளாஸு போகலாம், அதுதான் கேட்குறேன். பாஸ் பேப்பரை பார்க்கலாம். உங்களுக்கு ம், இல்லையா ஃபர்ஹத், உங்களுக்கு இன்னும் முடியலையா? ஒரு பாடம் மிச்சம். இன்னொரு பாடம் தான் மனசாய்க்குது. அப்போ பெரும்பாலும் முடிஞ்சபடியா? இந்த கிளாஸுக்கு தான் வந்து நாங்கள் படிச்சு கொள்றோம்னு சொல்ற யாராவது இருக்கிறீங்களா? நாங்கள் இந்த கிளாஸ் வந்து தான் புத்தகத்தை வச்சு படிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? ஒரு ஆளா? ரஹ்னா மட்டுமா? ம், ரஹ்னா மட்டுமாண்ணா? சரி, வேற யாரும் இல்லையா? அப்ப மற்றவங்க ஏதோ ஒரு வகையில யாருக்கிட்டயோ படிச்சு கொண்டு தான் நிற்கிறீங்கண்ணா. சரி, ஓகே. யாரு? மசாஹின், முர்ஷிதாண்ணா? முர்ஷிதா, மசாஹின், நீங்க 2 பேரும் மட்டும்தானே? அப்ப சரி சரி, ஓகே. இன்ஷால்லா நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம் உம்மா. சரியா, இந்த பாடங்கள், மிகுதி பாடங்கள், கடைசிக்குள்ள பாடங்கள்ட வகுப்புகள் நடந்தது யூடியூப்ல இருக்குது, பார்க்கலாம். பார்ப்போம் இன்ஷால்லா, கொஞ்சம் வேகமாக போக பார்ப்போம். சரியப்பா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். ஓகே. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். Okay.